நாடு முழுவதும் மதியம் 2 மணிக்கு நீட் மறுதேர்வு துவங்க உள்ள நிலையில் தேர்வு மையங்களுக்குள் தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு களத்தில் இருந்து நேரலில் இணைகின்றனர் எமது நெல்லை, திருச்சி, திருவள்ளூர், சேலம் செய்தியாளர்கள். முதலாவதாக நெல்லை செய்தியாளர் வனராசங்கர் வழங்கிடும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வனராசங்கர், வணக்கம். இன்று நீட் மறுதேர்வு 2 மணிக்கு துவங்க இருக்கக்கூடிய நிலையில் மாணவர்கள் எந்த மாதிரியான பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள்? அவர்களோட மனநிலை என்னவாக இருக்கு? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். திருநெல்வேலியில் பலத்த பாதுகாப்புடன் நீட் மறு தேர்வு இன்று நடைபெறுகிறது. கடந்த மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடு புகார்கள் எழுந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் நீட் மறுதேர்வு இன்று மதியம் 2 மணி முதல் நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 மணி வரை தேர்வு நடைபெற உள்ளது. மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் மாலை 6:20 மணி வரை கூடுதல் நேரமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை வட்டங்களில் உள்ள 11 தேர்வு மையங்களில் மொத்தம் 6559 மாணவர்கள் இந்த தேர்வினை எழுத உள்ளனர். தேர்வுக்கான வினாத்தாள் பார்த்தீர்கள் என்றால் மிகுந்த பாதுகாப்புடன் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு வரப்பட்டு திருநெல்வேலியில் உள்ள 2 தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் அந்த லாக்கர்களில் காவல்துறை பாதுகாப்போடு வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அந்த லாக்கர்களில் இருந்து துப்பாக்கி ஏந்திய மத்திய மற்றும் மாநில போலீசாரின் பாதுகாப்போடு தேர்வு அறைகளுக்கு, தேர்வு மையங்களுக்கு இந்த வினாத்தாள்கள் கொண்டு வரப்பட்டன. முறைகேடுகளை தவிர்க்க ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் உள்ள சுமார் 30 அறைகளில் தலா 24 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். ஒவ்வொரு அறைக்கும் 2 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு தேர்வு அறையிலும் 2 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்வர்கள் பிற்பகல் 1:30 மணிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு மையங்களுக்குள் கண்டிப்பாக சென்றுவிட வேண்டும் என தேசிய தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. 1:30 மணிக்கு மேல் வரும் மாணவர்கள் எக்காரணம் கொண்டும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் முழுக்கை சட்டை மற்றும் ஷூ அணிந்து வரக்கூடாது. திருமணமான பெண்கள் தாலி செயின் அணிந்து கொள்ளலாம். மற்றபடி எந்த விதமான ஆபரணங்களுக்கும் அணிய அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்போன், மின்னணு சாதனங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு வரக்கூடாது. வெளிப்படையான தண்ணீர் பாட்டில் மற்றும் எடுத்து வர அனுமதிக்கப்பட்டுள்ளது. கலாச்சார ரீதியான குறிப்பிட்ட உடை அணிய வேண்டிய தேர்வர்கள் முழுமையான சோதனைக்கு உள்ளாக வேண்டியிருக்கும் என்பதால் முன்கூட்டியே தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என தேர்வு முகமை கேட்டுக்கொண்டுள்ளது. தேர்வர்கள் எந்த விதமான முறைகேடிலும் ஈடுபடாமல் அவர்களுக்கு உரிய வினாத்தாள்கள் கிடைக்கப்பட்டவுடன் அதில் உள்ள விடைகளை கவனித்து எழுதுமாறும் தேர்வு முகமை கேட்டுக்கொண்டுள்ளது. எது எப்படி இருந்தாலும் 1 மாதத்திற்கு முன்பு நடைபெற்ற தேர்வில் நன்றாக எழுதிய மாணவர்கள் ஒருவித பதற்றத்துடனேயே இந்த தேர்வை அணுகுகின்றனர் என்பது உண்மையான கருத்தாக இருக்கிறது. மே 3 எழுதின எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு தெரில, கொஞ்சம் ஃபியராக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஓகே, எழுதுங்க. கோச்சிங் சென்டர்லேயே நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க. எக்ஸாம் நிறைய எக்ஸாம் வச்சாங்க. நல்ல ப்ரிப்பரேஷன் கொடுத்தாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது அவங்க ஃபஸ்ட்டே பேப்பர் லீக் பண்ண விடாமல் பண்ணியிருந்துருக்கணும். அவங்க ஏன் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னு தெரியல. இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட் எழுத ரொம்ப சிரமமாக இருக்குது. அது ஃபஸ்ட் அட்டெம்ப்டே எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணதுமாக எழுதியிருப்பாங்க. நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பாங்க மார்க்கு. இப்போ மறுபடியும் இவங்க பண்ண தப்புனால திரும்பி எழுதி அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இப்போ காம்படிஷன் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த இதுக்காக இவங்க கொஸ்டின் பேப்பர் டஃபாக பார்ப்பாங்க. நிறைய காம்படிஷன் இருக்கும். அதனால் பிரச்சனை தான். நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் வனராசங்கர் வழங்கிய கள விவரங்களை கேட்டும். அடுத்ததாக இணைந்திருக்கிறார் திருச்சி செய்தியாளர் அப்துல் கரீம். அவரிடம் கேட்கலாம். அப்துல் கரீம், வணக்கம். தற்பொழுது 2 மணிக்கு நீட் மறுதேர்வு நடைபெற இருக்கிறது. அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் நடைபெற்று இருக்கிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நாடு முழுவதும் நீட் தேர்வு இன்று நடைபெற உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை மத்திய அரசின் தேசிய தேர்வு முகமை நடத்துகிறது. அதாவது இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு கடந்த மாதம் மே 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. அன்றைய தினம் நடந்த தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்ததன் காரணமாக அன்று நடைபெற்ற அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. மீண்டும் இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு இன்று நடைபெற உள்ளது. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திருச்சி மாவட்டத்தில் 12 மையங்களில் 6620 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய தேசிய தொழில்நுட்ப கழகம், தேசிய கல்லூரி, பிஷப் ஹீபர் கல்லூரி, தந்தை பெரியார் கல்லூரி, முசிறி, லால்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகிய மையங்களில் இந்த நீட் தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் இந்த தேர்வு இந்த ஆண்டுக்கான தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வு தொடர்பாக மாணவர்களிடையே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது.
திருச்சி தேர்வு மையத்திலிருந்து கள விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் அப்துல் கரீம். நெல்லை திருச்சியை தொடர்ந்து அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மோகன் இணைப்பில் இருக்கிறார். மோகன் வணக்கம். கள விவரங்கள் என விவரங்கள் வழங்கலாம். நாடு முழுவதும் பார்த்தோமானால் இன்று நீட் மறுதேர்வானது நடைபெறுகிறது. குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக கூறி அதை ஏற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் பார்த்தோம்னால் அந்த தேர்வானது ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இதனடுத்து பார்த்தோம்னால் இன்று நாடு முழுவதும் நீட் மறுதேர்வானது எழுதப்பட உள்ளது. குறிப்பாக 22 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வினை எழுதுகின்றனர். இதில் பார்த்தோம்னால் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 8 மையங்களில் நடைபெறுகிறது. அதாவது திருவள்ளூர் நகர்ப்பகுதியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அதே போன்று பட்டறை பெருமந்தூரில் உள்ள பள்ளி, ஆவடி உள்ளிட்ட 8 மையங்களில் இந்த நீட் மறுதேர்வானது எழுதப்பட உள்ளனர் மாணவர்கள். குறிப்பாக திருவள்ளூர் அந்த மாவட்டத்தில் மட்டும் 3253 மாணவ மாணவிகள் இந்த நீட் தேர்வை எழுதுகின்றனர். குறிப்பாக மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேர்வு மையத்திற்குள் செல்லும் போது என்ன மாதிரியான பொருட்கள் எடுத்து செல்ல வேண்டும், என்ன மாதிரியான பொருட்கள் எடுத்து செல்லக்கூடாது என நுழைவாயிலேயே அது பேனர் அடித்து ஒட்டப்பட்டுள்ளது. அதே போன்று பார்த்தோம்னா பல்வேறு சோதனைகளுக்கு பின்புதான் மாணவர்கள் தற்போது இந்த மையத்திற்குள் அனுமதிக்கும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஏற்கனவே அந்த தேர்வை எழுதிய போது மாணவர்கள் பல்வேறு சிரமங்களுடன் தேர்வு எழுதியிருந்த நிலையில் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 1 மாதத்திற்குள் இந்த தேர்வு மீண்டும் நடைபெறுவதால் மாணவர்கள் கடும் அந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் காவல்துறையினர், அதாவது அந்த நீட் வினாத்தேர்வு தாளை எடுத்து வரும்போதே பார்த்தோம்னா பலத்த பாதுகாப்புடன் தான் இந்த தேர்வு மையத்திற்கு அந்த நீட் வினாத்தாள் எடுத்து வரப்பட்டது. திருவள்ளூர் தேர்வு மையத்திலிருந்து செய்தியாளர் வழங்கிய தகவல்களை கேட்டோம். நெல்லை, திருச்சி, திருவள்ளூரை அடுத்து சேலம் மாவட்ட செய்தியாளர் ஆனந்த் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஆனந்த் வணக்கம். 2 மணிக்கு நீட் மறுதேர்வு நடைபெற இருக்கிறது. மாணவர்களுக்கு எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்கள் வழங்கலாம். மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது. கடந்த மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் மற்றும் வினாத்தாள் கசிவின் காரணமாக இன்று மறுதேர்வு நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுகளில் MBBS, BDS சேர நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தேசிய தேர்வை முகாமை NDA சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு நடத்தி முடிவுகள் வெளியிடப்படுகின்றது. அதன்படி நடப்பாண்டிற்கான தேர்வு கடந்த மாதம் 3ஆம் தேதி நடந்தது. இந்த நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்தது. அதனை தொடர்ந்து மே 12ஆம் தேதி நடந்த விசாரணையில் முறைகேடுகள் உறுதி செய்யப்பட்டது. இதனால் அந்த தேர்வை ரத்து செய்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டது. இதனை அடுத்து நீட் மறுதேர்வு இன்று 21ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறுகிறது. தேசிய அளவில் 22,80,000 மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். இதுவரை தேர்வு எழுதிய நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்த நிலையில் இந்த தேர்வை எழுதுவதற்காக தற்பொழுது 13 மொழிகளில் இந்த வினாத்தாளானது தற்பொழுது தயாராகி உள்ளது. நீட் தேர்வு எழுதும் நபர்கள் அரைக்கால் சட்டை அனுமதிக்கப்படும். இந்த நிலையில் இம்முறை முழு கால் சட்டை அணியலாம். மாணவர்கள் மெல்லிய உடைகளை அணிந்து வர வேண்டும். வெளிப்படை தன்மையாக கொண்ட தண்ணீர் பாட்டில்களை மாணவர்கள் உடன் எடுத்து செல்லலாம். குறிப்பாக இந்த தேர்வானது 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:20 மணிக்கு நிறைவடையும். இப்ப சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து 11 மணி முதல் நீட் தேர்வு எழுதும் நபர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த அரசு கலைக்கல்லூரியில் காலை முதலே நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் அவரது பெற்றோர்கள் காத்திருக்கின்றனர். பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மாலை, அதாவது சரியாக 1:30 மணிக்குள் அனைவரும் உள்ளே வர வேண்டும். அதன் பின்பு வருபவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறி தொடர்ந்து தற்பொழுது மாணவ மாணவிகள் உள்ளே சென்று வருகின்றனர். நாடு முழுவதும் மதியம் 2 மணிக்கு நீட் மறுதேர்வு துவங்க உள்ள நிலையில் தேர்வு மையங்களுக்குள் தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு களத்தில் இருந்து நேரலையில் இணைந்து விவரங்களை வழங்கினர் எமது நெல்லை, திருச்சி, திருவள்ளூர் மற்றும் சேலம் மாவட்ட செய்தியாளர்கள்.